நிறைய பேர் இன்னைக்கு எல்லாம் அவங்களுடைய தேவைக்காக, அவங்களுடைய பெருமைக்காகவோ, அவங்களுடைய சொந்தமான ஒரு சந்தோஷத்துக்காகவும் கடவுளை தேடுறாங்க. அவங்களுடைய சித்தத்தை நிறைவேறணுக்காக கடவுள் நாமத்தை யூஸ் பண்ணுறாங்க. கடவுள் அவர் நம்மளுடைய வேலைக்காரன் கிடையாது. நம்ம கேட்டோன்னே அவர் செஞ்சு கொடுக்கறதுக்கும், நம்ம கேட்டோன்னே அவர் எடுத்து கொடுக்கறதுக்கும், கேட்டோன்னே எல்லாம் அவர் கையில் கொடுக்கறதுக்காக அவர் இங்கே வரல. அவருடைய ஃபஸ்ட்டு முக்கியமான காரியம், அவருக்கு முக்கியமானது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடவுள் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க? ஒரே ஒரு காரியம், உங்களுடைய இருதயம், ரட்சிப்பின், உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பு, உங்களுடைய இருதயம். நம்ம இந்த வாழ்க்கையில் வீடு இருக்கலாம், கார் இருக்கலாம், பெரிய பங்களா இருக்கலாம், வீட்டுக்காரர் இருக்கலாம், பொண்டாட்டி இருக்கலாம், பிள்ளைங்க, வேலை, படிப்பு, நிறையா உணவு, காசு, ட்ரெஸ்ஸு, தேவையானது எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இருந்தும் அந்த கடவுளை கூட அந்த உறவு அந்த கடவுளை தெரிஞ்சுக்கிறது, ஆத்மா ரட்சிப்பு இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட்டு. ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் உலகம் அழியப்போகுது. கிறிஸ்து வரப்போகிறாங்க. அந்த நாளுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஒரு நாளும் போயினே இருக்குது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 10 மாதம், 1 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். ஆனால் ஒரு நாளுக்கு, ஒரு வருஷம் போக 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 அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. கடவுள் நம்மளை ஒரு காலத்துக்கு தான் இந்த பூமியில் அனுப்பிக்கிறாரு. சந்தோஷமாக வாழலாம், தப்பு கிடையாது. பட் முக்கியமானது உங்களுடைய ஆத்மா ரட்சிப்பு, கடவுளுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவங்க முழங்கால் படிந்து கடவுளை தேடி, கடவுளை சித்தத்தை தேடி, அது கடவுளை சித்தத்தை செஞ்சாலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய எழுப்புதல் ஸ்பிரிச்சுவலி வரும். பட் எங்கே எல்லாரும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தேடுறாங்க, அவங்க சொந்தமான காரியம், அவங்க சொந்தமான காரியம். அது அவங்க ஃபேமிலி, இல்லை படிப்போ, இல்லை வேலை, அவங்க சபை, அவங்க. பட் கிறிஸ்து நம்மளை பிரித்து பார்க்கல. கிறிஸ்து எல்லாம் அது நீங்கள் கேத்தோலிக்காக இருந்தாலும், புரோட்டெஸ்டன்ட், இவஞ்சலிக் என்ன இருந்தாலும், இந்த சபை, அந்த சபை, இந்த சபை, இல்லை அவங்க முஸ்லீம், இவங்க இந்து,
பிரிஞ்சு பிரிஞ்சு பார்க்கறது எவ்வளோ அது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். கிறிஸ்து அவர் ரத்தத்தையே கொடுத்தாரு, அவர் ரத்தத்தையே சிந்தினார். எதுக்காகனா நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கணும்னுக்காக, ஒரே ஃபேமிலியாக இருக்கணும்னுக்காக. ஆனால் நம்மளுக்குள்ளேயே ஒரு கோலம் போட்டுக்கின்னு வாழ பார்க்குறோம். இல்லை நம்மளுக்குள்ளேயே நிறையா பிரிவினைகள். எதுக்காக? ஒரு காலம் தான் வாழ போகிறோம். கிறிஸ்து நம்மளுக்கு கணக்கு கேட்பாங்க. ஒன்றா சேர்ந்து கடவுள் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு பதிலாக நிறையா பேர் காம்படிஷன் செய்கிறாங்க. நீயா நானா, இல்லை அவங்க இப்படி செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க, குறை சொல்லுறது, காம்படிஷன். ஆர் அவங்க வழியை பார்த்துன்னு போகிறது. கடவுள் நம்ம ஒரு ஃபேமிலியாக நம்மளை தெரிஞ்சு கொண்டார். கடவுள் தெரிஞ்சிக்காதவங்க இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நினைப்பாங்க, நம்ம தான் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். கிறிஸ்து வரார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும், ஏந்திரிக்கணும், ஒன்றாக சேர்ந்து கடவுளுக்காக வாழலாமா? பைபிளில் சொல்லுது, கடவுள் சொல்கிறார் அவங்க வார்த்தையில், கடைசி காலத்தில் நோய் காலம் போல் இருக்குமா. அப்படின்னா மக்கள் குடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அதான் போயின்னு இருக்கும். டக்குன்னு ஒரு காலம் வரும், மழை பெஞ்சிச்சு, போட்டு கடவுள் சொன்ன மாதிரி நோய் அந்த கப்பலுக்கு அது கட்டிட்டு போயிட்டாங்க. அதே போல் இந்த காலத்தில் இப்போ இருக்கிற நேரத்தில் நோய் காலத்தில் மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்குது. எல்லாரும் வாழுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, வீடு கட்டுறாங்க, அது இது பண்ணுறாங்க. பட் ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், கிறிஸ்து திருப்பி வருவாங்க. அந்த நாளுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? இல்லை சகோதரன், நம்ம அதிகமாக கடவுளை நம்ம தேடணும். அவர் யாருன்னு இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒன்றாக சேர்ந்து சமாதானத்துலேயும் சந்தோஷத்துலேயும் கடவுளுடைய அன்புலேயும் வாழறதுக்கு கடவுள் நம்மளுக்கு கிருபை கொடுக்கணும். நிறையா குடும்பத்தில், வீடில், நிறையா இடத்துல, அது வேலையிலையோ சபையிலையோ வெளியில் எங்கே போனாலும் நம்மளுக்குள்ளேயே நிறையா போராட்டங்கள், கேள்விகள், ப்ராப்ளம்ஸ், சொல்யூஷன் இல்லாத காரியங்கள். ஆனால் the குட் நியூஸ் என்னன்னா, the only solution is இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம கடவுளுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக அதை படிக்கணும், நேசிக்கணும். அதன்படி வாழும்போதும் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து சகோதரி கூட, கிறிஸ்து பிள்ளைங்க கூட, கடவுள் பிள்ளைங்க கூட நம்ம அதிகமாக நேரத்தை செலவு பண்ணணும். இந்த கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய சித்தம் என்ன? கடவுளை தேடி போகிறது தான் ஃபஸ்ட்டு திங்ஸ். கடவுளை நம்ம தேடலாமா? கடவுளை நம்ம
இருதயத்து ஃபுல்லாக நம்ம அவங்கள தேடணும் தேடணும் தேடணும். கடவுளை தேடுற நேரம் வந்து விட்டுது. கடவுள் திரும்பி வராரு. ஆமென்.